அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை நல்கி முதலாக வாய்ப்பை நல்கிய இந்த மன்றத்தினுடைய தலைவர் திரு சண்முக வடிவேல் அவர்களுக்கும், மயில்சாமி அவர்களுக்கும், திரு லோகநாதன் அவர்களுக்கும், இந்த மன்ற அரங்காவலர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எனது நன்றி மலர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என நன்றி சொல்வதுதான். நான் இங்கே வந்த 3 நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இங்க இந்த நிகழ்ச்சி வந்தோன்னும் போது எனக்கு கண்டுபட்டது இல்லை. வாழ்த்து எல்லா மந்திரங்களுக்கும் மேலான திருமந்திரம்னு சொல்றாங்க. ஒரு மனிதனை மனதார என்னைக்கு வாழ்த்துறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில பாதி ஜெயிச்சுட்டு அர்த்தம். அது மாதிரி இந்த எனக்கு தெரிந்து ஒரு 4 நூற்றாண்டுகளாக எனக்கு ஒரு ஏணியா இருந்துட்டு இருக்கிற நம்ம லோகநாதன் அவர்கள், அந்த ஏணி நிறைய பேர் ஏறி மேல போயிருக்கிறாங்க. அவருக்கு என் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். பாருங்க, ஒரு நல்ல தலைப்பு, வாழ்க்கை ஒரு சகாப்தம். வாழ்க்கைங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன கதையில ஆரம்பிக்கலாம் இருக்கு, சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். கேட்டா அவங்களுடைய சிறப்புரையை நானும் கேட்கணும்னு ஆசையா இருக்கிறேன். ஒரு 2-3 செய்தியில முடிச்சுக்கிறேன். நான் உள்ளூர் கட்சி அடுத்த வீதியில இருக்கிறேன். பாருங்க, வாழ்க்கை என்பது வித்தியாசமானதுங்க. ஒரு மிகப்பெரிய ஞானி, கண்ணு தெரியாதவர், அவர் காட்டு பாதையில் நடந்து வந்துட்டு இருக்கிறார். கையில் விளக்கோடு வந்துட்டு இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கங்க, ஒரு கண்ணு தெரியாது, அவர் கையில விளக்கு இருக்குது. நடந்து வந்துட்டு இருக்கிறார். எதிரில் ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு அறிவாளி வந்துட்டு இருக்கிறார், படித்தவர், மெத்த படித்தவர் வந்துகிட்டு இருக்கிறார். இருட்டு, வருகின்ற ஞானியின் கையில் விளக்கு இருக்கிறது, ஆனா அவர் கண்ணு தெரியாது. எதிரில் கொண்டு மெத்த படித்தவர், அவர் கண்ணு தெரியும், ஆனா இருட்டு, கண்ணு தெரியாது, அவருக்கும் தெரியாது. மோதிடுறார். மோதின உடனே அந்த ஞானி பதற்றப்பட்டு கீழே விழுகிறார். ஆனால் கண்ணு தெரியாத படித்தவர் கோவப்படுறார், பார்த்து வர மாட்டேன் அப்படின்னு போது திரும்பி பார்க்கிறார், அவர் கண்ணு தெரியல. அப்ப அவர் சொல்றாரு, தம்பி, இந்த விளக்கு எனக்கல்ல உனக்கு, இந்த விளக்கு உனக்கல்ல எனக்கல்ல உனக்கு. இதுதாங்க வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு அறிவு ஆயுதத்தை ஏந்தி கொண்டுதான் வருகிறார்கள். அதை கற்றுக்கொள்ளக்கூடிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. நம்முடைய கருத்தை ஒருபோதும் யாரிடத்திலும் திணிக்கக்கூடாது. இது ஆசிரியர் சமூகத்துக்கு உண்டான ஒரு பாடமா வச்சுக்கணும். உண்மை இது. எனக்கு தனிப்பட்ட கருத்து 1000 இருக்கு. ஆனால் என்னிடம் படிக்க 2 குழந்தைகளை ஒருபோதும் என்னுடைய சுயகருத்தை சொன்னதே இல்லை. சொல்லக்கூடாது என்பதுதான் அடிப்படை விதி. வாழ்க்கை ரொம்ப எளிமையானதுங்க. சின்ன குழந்தைகள், நான் என் ஊர் சென்னிமலை, சொந்த ஊர். அங்க பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, சூனியக்காரி மந்திரக்காரன்னு சொல்லி மிரட்டுவாங்க. அங்க போகாதனா சூனி வச்சிருப்பாங்க, அங்க போகாதனா போகாம சொல்லுவாங்க, மந்திரிச்செல்லாம் போடுவாங்க என்று சின்ன வயசுல பார்த்திருக்கிறேன். இப்போ உண்டுங்க, சூனியக்காரன் மந்திரக்காரன் இப்பொழுதும் உண்டு. எப்படின்னு பாக்குறீங்களா? யோசிப்பீங்க, எப்படி இந்த காலத்துல சூனியக்காரன் மந்திரக்காரன் பேசுறாங்களே. உண்மைங்க, எவன் ஒருவன் அடுத்தவன் முன்னேற்றத்திற்கு முதுகை தட்டி கொடுத்து முகத்துக்கு முகமாக வாழ்ந்து சொல்லுகிறானோ அவன் மந்திரக்காரன். எவன் ஒருவன் தன்னம்பி அற்று பேசுகிறான் அவன் சூனியக்காரன். இப்ப இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மன்றம் அந்த மந்திரக்கார வேலையை செஞ்சுட்டு இருக்கு. மாதம் செய்யறாங்க. உண்மையிலே அவளுக்கு என்னுடைய மனமந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னாங்க ஒரே ஒரு கதை, இன்னொரு கதை சொல்றேன் பாருங்க. ஒரு காட்டுல புலி, பசி, 1 வாரமா சாப்பிடல, பசியில உட்கார்ந்து இருக்குது. ஒரு கழுதை நல்லா புல்லு சாப்பிட்டுட்டு கொழுப்பேறி, தப்பா நினைச்சுக்க, நல்ல கொழுப்பேறி இந்த புலிக்கு முன்னால போய் நிக்குது. நின்றுட்டு புலிகிட்ட சொல்லிச்சா, நல்லா சாப்பிட்டுட்டேன், நான் வகுன்னு புல்லு சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிட்டியா? புலி சொல்லிச்சாடி, 1 வாரமா நான் சாப்பிடல, ஆனா நான் புல்லு சாப்பிட்டவங்கள சாப்பிடுவேன் அப்படின்னு. அப்போ அதுக்கு திமிரு அடங்கல. கேட்ட கர்வம் சொல்லிச்சு, நான் என்ன புல்லு சாப்பிட்ட தெரியுமான்னு கேட்டுதான். அதுக்கு புலி சொல்லிச்சா, பச்சைதானே, இது ஏன் கிட்ட கேள்வி கேட்கலன்னு. இல்ல, நான் சாப்பிட்ட புல்லோட கலர் ப்ளூ கலர் அப்படின்னா. புலிக்கு கோபம், பசி வேற இருக்குது, பயங்கர கோபம். அந்த ஆர்குமெண்ட் 3 மணி நேரமா நடக்குது. கழுத சொல்லுதான், நான் சாப்பிட்ட புல்லு கலர் ப்ளூ தான். புலி சொல்லுதா, இல்லடா பச்சைன்னு அடிச்சுக்குது. நான் போனதுல இருந்து புல்லு சாப்பிட்டு இருக்கிறேன், நான் நீ எனக்கா புல்லு சாப்பிட்டு இருக்கிறியா? இல்ல, உனக்கு எப்படி தெரியும் நான் சாப்பிட்ட புழுன்னு தெரியும். ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்குது, முடியல. சரி வா, காட்டுக்கு ராஜா சிங்கம் கூட்டிட்டு போனாங்க பஞ்சாயத்துக்கு. சிங்கம் உட்காந்து இருந்ததா, எல்லாத்தையும் கேட்டுட்டு கழுதி கூப்பிட்டுதான், இங்க வா. போச்சா கழுத,
நீ புல்லு சாப்பிட்டியா? ஆமா சாப்பிட்டேன். என்ன கலரு? ப்ளூ கலரு. ஆமா அது கரெக்ட் தான், நீ போ. அப்போ கழுவு சொல்லிச்சா, நான் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிற 3 மணி நேரமா, இந்த புலி கேட்கவே மணி புத்தி சொல்லுங்க அப்படின்னு தான். புலிக்கு கண்ணுல தண்ணி வந்துடுச்சு. சிங்கத்துக்கு போய் சொல்லிச்சா, ஐயா என்ன அவன் பொய் பேசுறான், அவன் பொய் பேசுறான், அவனுக்கு ஒண்ணு அவனை மன்னிச்சு விடுறீங்க அப்படின்னா, அது மட்டும் இல்ல உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போற. என்ன, ஒரு 6 மாசத்துக்கு நீ யாரு கூட பேசக்கூடாது. அப்ப புலி கேட்டுதா, என்னையும் அநியாயமா இருக்குது, பொய் பேசுறவனுக்கு மன்னிப்பு கொடுக்குறீங்க, நான் உண்மையைத்தானே பேசுறேன், எனக்கு 6 மாசம் யாருடைய பேசக்கூடாதுன்னு எந்த விதத்துல நியாயம்னு கேட்டுதா. அப்ப சிங்கம் சொல்லிச்சா, டேய் நீ புலிடா, நீ புலி. பாருங்க கணக்கு நல்லா போன கணக்குல புலியும் வீரமா இருக்கிறவன புலியும், நீ புலி, உன் திறமையை நீ அறிந்து கொண்டாய், உன் திறமைக்கு கழுதை அப்படி இல்லை, தன் தவறை ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது, தன் தவறை ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது, தான் என்ன பிடிக்குதோ அதைத்தான் அடம் பிடிக்கும், தன் நியாயத்தை உணர்த்துவதற்காக யார் மீது பழி போடக்கூடிய குணம் கழுத. சொல்றமே இல்லையா, அடக்க மாட்டேன் கழுதி சொல்றமே இல்லையா. புலி, நீ உன் தகுதியை இழந்து தகுதியை மறந்து நீ புலியோடு பழகியதல் வந்து விளைவுத. அப்ப நாம் என்ன கத்துக்கணும்னா, நாம் யாரோட தர்க்கம் செய்ய வேண்டுமோ அவரோட மட்டும் தர்க்கம் செய்யணும், யாரோட பேசணுமோ அவங்களோட மட்டும் தான் பேசணும். இது சில சமயங்களில் வீடுகளிலும் ஒத்துவிடும். சில சமயங்களில் கணவன் குடியாகலாம், கழுதை மனைவியாகலாம், சில இடங்களில் கழுதை கணவனாகலாம், புலி மனைவியாகலாம். அது நம்மளுடைய போற போக்க பொறுத்து இருக்குது. இதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் எல்லா மலர்களுக்கும் உண்டு. அதாவது உள்ளமே தெய்வம்னு சொல்லுவோம். உடலே கோவில், உள்ளமே தெய்வம். பாருங்க, ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போவீங்க, ஒவ்வொரு நாளும் சுவாமி அலங்காரம் செய்யப்படுகிறது. உண்டு இல்லைங்களா, பொட்டு வைக்கிறாங்க, பூ வைக்கிறாங்க, எல்லாம் வைக்கிறாங்க. என்னைக்காவது வாரத்துக்கு ஒரு சாமிக்கு அலங்காரம் பண்றாங்களா? இல்லையே. நாள்தோறும் பண்றாங்க, நாள்தோறும் 3 வேளை பண்றாங்க, காலையில மதியானம் 3 நேரம் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா அலங்கரிக்கப்பட வேண்டும். எதாவது அலங்கரிக்கணும்னா நல்ல எண்ணம், நல்லவரோடு பழகுதல், நல்லவர்களை வாழ்த்துதல், இந்த 3 குணங்கள் இருந்தா போதுங்க. உள்ளம் அழகாகும். உள்ளம் அழகாச்சுன்னா போதுங்க, நம்முடைய வாழ்க்கை அழகாகும். வாழ்க்கை அழகாச்சுன்னா அழகானதான் பார்த்துங்க. நம் சுற்றம் அழகாகும். நம் சுற்றம் அழகாக இருந்தா தான் அந்த தெரு நல்லா இருக்கும். தெரு அழகா இருந்தா தான் ஊர் நல்லா இருக்கும். ஊர் வந்து உலகம் நல்லா இருக்கும். இதுதாங்க வாழ்க்கை தத்துவம். இதுல என்னத்தை போய் சாதிக்கிறதுன்னு பாருங்களேன். சாகசம் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதம் நிகழ்த்துறது. என்ன அற்புதம் நிகழ்த்துகிறது? நான் எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன். அவரை பார்க்கலாம்னு போனேன், எனக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன். என்ன கேள்வினா, எல்லா இடத்துல ஈஸ்வர் கேள்வி கேட்டுடலாம். இப்ப கனராஜன் போது ரொம்ப நாள் ஆச்சுன்னா நல்லா கீழே கேட்டுடலாம், என்னை பார்த்து நல்லா கீழே கேட்டுடலாம். ஆனா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து கேட்க தயங்கக்கூடிய கேள்வி, தயங்குற கேள்வி தெரியுங்களா, நீ நல்லவனா இருக்கீங்களான்னு கேட்க முடியாது. முடியுங்களா? முடியாது. ஆனா அந்த கேள்வி நமக்குள்ளே கேட்டுக்கலாம். அப்படி கேட்கும் பொழுதுதான் இது மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்து பாருங்க, நம்மிடம் இருக்கக்கூடிய கசடுகள் ஒவ்வொன்றாக கரையும். இது மாதம் ஒவ்வொன்றா கரையும். வந்து பாருங்க, அமர்ந்து பாருங்க, ஒவ்வொன்றாக கரையும். என் அனுபவத்தை இங்க 3 நான் வந்திருக்க 3ஆவது நிகழ்வு வந்திருக்கிறது. உண்மையிலே எனக்கு இருக்கிற கோபம் போயிடுச்சு, படபடப்பு போயிடுச்சு. உண்மையிலே படபடப்பு எப்படி போச்சுன்னே தெரியல. என்ன காரணம்னா, என்னுடைய சுற்றத்தை அந்த நான் அமைச்சுக்கிட்டேன். இந்த வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னா திறந்த புத்தகமாக இருக்கிறதை விட அர்த்தமுள்ள புத்தகமாக இருக்கிறதா நல்லது. வெறும் சிறந்த புத்தகத்தை விட பொருள் பதிந்த புத்தகமாக இருப்பதுதான் வாழ்க்கை. அந்த பொருள் பதிந்த புத்தகத்தை பார்த்து எழுத வேண்டிய எழுத்து ஆணி நம்ம கையில் இருக்குது. எப்பொழுதும் வெற்றி பெறுவது என்பது பாத்தீங்கன்னா 2 விதம் வெற்றி இருக்குதுங்க. நான் வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், பங்களா கட்டலாம், அது வல்ல வெற்றி. அது வந்து ஒரு தனிப்பட்ட பொருளாதார வெற்றி. வெற்றி என்பது என்னுடன் இருப்பவனை சேர்த்து வெற்றி பெறப்ப அதுதான் உண்மையான வெற்றி. என்னோடு பயணிக்கின்ற என் மகளை வெற்றி பெறுவது வெற்றி அல்ல, என் மனைவி வெற்றி பெறுவது வெற்றி அல்ல. என்னோடு இருக்கக்கூடியவரை, என்னோடு பகை நண்பனை அல்லது உற்றார் உறவினர் எல்லாத்தையுமே அவங்களை வெற்றி பெற வைப்பதுதான் வெற்றி. இந்த வெற்றியை கற்றுக் கொடுப்பதுதான் வாழ்க்கை. ரோஜாவை பார்த்திருக்கிறோம். ரோஜாவை ரசிக்கக்கூடிய நாம் ஏன் முட்களை ரசிப்பதில்லை தெரியுமா? யாரும் கஷ்டப்பட தயாராகல, யாரும் கஷ்டப்பட தயாரில்லை. முள்ளு குத்துங்க, அதுதான் வாழ்க்கை. ஏற்றம் இறக்கும். இதையுமே பாத்தீங்க, மேடும் ஏறி இறங்கிதான் இதையுமே அப்படித்தான் துடிக்குது. இதையும் நேரா போச்சு செத்துட்டோன்னு அர்த்தம். உண்மை தெரியுங்களா? யாருக்கும் கிடைக்காத உண்மை ஒண்ணு சொல்ற கேட்டுக்குங்க, நமக்கு எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம். இது மிகப்பெரிய வெற்றிங்க. இது
இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்ல. இந்த நிமிடத்தை வாழ பழகுங்கள். இந்த நிமிடத்தை வாழ பழகுங்கள். நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்கு காலை எந்திரிச்சோம்னா பார்த்துக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த நிமிடத்தை சந்தோஷமாக கழிப்பதற்கு வாழ்க்கையில் எண்ணற்ற செயல்கள் இருக்கிறது, செய்வதற்கு செயல்கள் இருக்கிறது, பழகுவதற்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். நல்ல மனிதர்களோடு பழகுங்கள், நல்ல எண்ணங்களை விதியுங்கள், நல்லதே நடக்கும். இது ஏதோ ஜோசி சொல்றது நினைச்சுக்காதீங்க. இது ஒரு அனுபவத்தில் வரக்கூடிய உண்மைதான் இது. அப்போ அந்த வாழ்க்கைங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு முட்கள் நிறைந்த பாதை, இப்படி போயிட்டே இருப்பாங்க. ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று பாதை வகுத்து வச்சிருப்பா. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணா போய் ஜெயிச்சிடலாம். அது மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. இது ஒரு புதுசுடன் அவங்க ஏற்கனவே போய் இப்படியெல்லாம் போப்பா நல்லா சொல்றாங்க, கேட்காது நம்ம விருப்பம். அதுதான் இந்த ஒரு வாழ்க்கை என்பது ஒரு சகாப்தம் தான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடியிலும் சகாப்தம் சமைக்கப்படுகிறது. அந்த சமைக்கப்பட்டதை அடுத்தவர்களுக்கு பரிமாறிக்கொண்டு நாம் ருசிப்பதுதான் வாழ்க்கை. எனவே வெற்றி என்பது நாம் மட்டும் அடைவது வெற்றி அல்ல, நம்மை சேர்ந்த அனைவரையும் அடைய வைப்பதுதான் வெற்றி என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.